ராணி, என்னம்மா பாட ஆரம்பி. சரி தாத்தா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். எங்க போச்சு? 10,000 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நகையை விட்டுட்டோமே. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, வீட்லயே விட்டுட்டோமோ? போய் எடுத்துட்டு வந்துருவோம். இவ குலுல பாடுற பாட்டையா பாடுறான்? நாரசமா இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சது தானே தம்மனாவ பாடுவான். அத்தை, இந்த ராணி கத்துனது ஜட்ஜுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் உங்க கைத்தட்டல பாத்தீங்கல்ல? அவங்க கர்நாடக பாடகி. அவங்க கிட்ட இந்த மாதிரி பாட்டு பாடினா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஜட்ஜ் அமைதியாகிறாங்க. நீ பாடினது அவங்களுக்கு பிடிக்கலையோ? அக்கா, அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. நம்ம பக்கம் பொம்மி அக்காவே இருக்கிறாங்க. நீ போய் இதை வெஸ்ட் வா போ. சரிடி.
ஐயோ எப்படி போறதுன்னு தெரியலையே. மேல வேற கதவு லாக்ல இருக்கு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போக வேண்டியதான். தமன்னா, ராணி வாங்க. போ. ரெண்டு பேரும் ரெண்டு விதமா பாடினாங்க. தமன்னா ரொம்ப அருமையா பாடினாங்க. அவங்களோட அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. சின்ன சின்ன பிழை இருந்தாலும் ஸ்ருதி சுத்தமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரணமா இருக்கட்டும், பல்லவியா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராணி, நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. நான் என்னையே மறந்து ரசிச்சேன். நீ ரொம்ப நல்லா பாடின. அதுக்காக தான் என்னோட இந்த ஸ்பெஷல் கிஃப்ட். என்ன மேடம், இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு? தமன்னா பாடினது கர்நாடக சங்கீதம். அவ பாடினதெல்லாம் ஒரு பாட்டா? சங்கீதங்கிறது ஒண்ணுதான். அதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே இல்ல. கர்நாடக சங்கீதம் தான் உயர்ந்தது, கானா பாட்டு தாழ்மையானதுங்கிற கருத்தே முதல்ல தப்பு. நம்ம சிவபெருமானே சுடுகாட்டுல உடம்பு பூரா திருநீரை பூசிக்கிட்டு தான் ஆடினாரு. அதனால எந்த பாட்டும் மட்டம் கிடையாது. எல்லாரையும் ரசிக்க வைக்கிற பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு தான். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா இதை எங்களால ஒத்துக்கவே முடியாது. தமன்னா எவ்வளவு நல்லா பாடினாங்கிறது உங்களுக்கும் தெரியும், இங்க இருந்து கேட்டு ரசிச்ச எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க ராணிக்கு மட்டும் ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுத்தா எப்படி? அதானே, அப்ப தமன்னா பாடினது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க பெரிய கர்நாடக சங்கீத சிகாமணி, நீங்க போய் இப்படி சொல்லலாமா? நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவீங்கன்னு தான் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. டேய் பத்து, அவங்கள தான் ஜட்ஜா கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க சொல்றது தான்டா தீர்ப்பு. ராணிய பாராட்டிட்டீங்க. அப்படியே அவ ஜெயிச்சான்னு சொன்னீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மன்னிக்கணும் தெய்வநாயகம் சார். நான் ராணியோட பாட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டினே தவிர அவ தான் ஜெயிச்சான்னு சொல்லவே இல்லையே. ராணி நல்லா பாடினாலும் ஸ்ருதி சுத்தமா பாவனையோட பாடினது தமன்னா தான். அதனால இந்த போட்டியோட வின்னர் தமன்னா தான். தமன்னா, அசத்திட்ட போ. நீ சாதிச்சிட்ட. ரொம்ப நல்லா பாடின. நானே மெய் மறந்து கேட்டேன். தமன்னா, எங்க கிட்ட நீ சொன்ன மாதிரியே போட்டியில நீ ஜெயிச்சு காமிச்சிட்ட. தமன்னா, போட்டியில ஜெயிச்சு நீ நினைச்சதை அடைஞ்சிட்டம்மா. இது வரைக்கும் பொம்மை ஒன்ன போனா போகுதுன்னு விட்டாலும் ராணியை நீ அடிக்கும் போது ஒரு காட்டுவாளோன்னு உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன. தேவையில்லாம அவகிட்ட சவால் விட்டு இப்ப அசிங்கப்படுறேன். பொம்மி அக்கா, உன்னை நம்பி தானே நான் இப்படி ஒரு சவால் விட்டேன். என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? நான் தமன்னா வாண்ட அடி வாங்கறதுக்கோசரமோ இல்ல இந்த வீட்டை விட்டு போறதுக்காகவோ எல்லாம் வருத்தப்படல. ஆனா நான் இங்க இருந்தாதான் உன்னை கொன்னவங்களை கண்டுபிடிக்க முடியும்க்கா. அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. ராணி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. போட்டி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா அதுக்கு நீ கொடுத்த விலை ரொம்ப அதிகம். அதை நினைச்சாதாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ராணி, இதை எப்படி நீ சமாளிக்க போறேன்னு எங்களுக்கு தெரியலையம்மா. அதான் தமன்னா ஜெயிச்சிட்டாளே, அப்புறம் என்ன? வா ராணி, வா. வந்து தமன்னா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் அவ கொடுக்கிற 2 மடங்கு அடியை வாங்கிக்கிட்டு
உன் அழுக்கு முட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு. கௌரி, இங்க வா. நீ இங்க என்ன பண்ற? மேடம், அது வந்து ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ இங்க என்ன பண்றா? மேடம், உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு இவள தெரியும் சார். இவ பேரு கௌரி. இவ சரிகமபால ஒரு கண்டஸ்டன்ட். ஆனா நான் இங்க இவள வர சொல்லவே இல்லையே. கௌரி, நான் இங்க வரியான்னு கேட்டதுக்கு எனக்கு வேற ஒரு கச்சேரி இருக்குன்னு சொன்னியேமா. அப்புறம் எப்படி இங்க? மேடம், அது வந்து இல்ல இல்ல, கௌரி எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். கொல்லுவாச்சே, வெத்தலை பாக்கு வாங்கிக்கிட்டு நான் தான் வர சொன்னேன். தமன்னா, நீ பாடின பாட்டுல பல்லவிய மட்டும் எனக்காக திரும்ப பாட முடியுமா? என்னங்க நீங்க, அதான் முழு பட்டு பாட்டாளே, நீங்க கூட ரசிச்சு ஸ்ருதி சுத்தமா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன மேடம் திரும்ப திரும்ப பாட சொல்லிக்கிட்டு? அதான் நானும் சொல்றேன், முழு பாட்டையே பாடிட்டாலே ஒரு சின்ன பல்லவிய திரும்ப பாடுறதுல என்ன கஷ்டம்? பாடு தமன்னா. போச்சு, எல்லாம் போச்சு. இவங்க பண்ண வேலைக்கு இவங்களோட சேர்ந்து நானும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிருச்சே. பாடு தமன்னா. பூமி வச்சாளா ஆப்பு? தமன்னா, நீ வாயை திறந்த அவ்வளவுதான். பாடு. அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம். தமன்னா, உனக்கு என்ன ஆச்சு? அது வந்து மேடம், நான் சொல்லவா? போட்டியில பாடினது நீ இல்ல, சரிதானே? அது வந்து அப்படி இல்ல. நீங்க ஒரு போட்டிய வச்சு இந்த பொண்ண வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாத்தீங்க. அப்போ உனக்குள்ள சங்கீதத்து மேல ஒரு பற்றே இல்ல, கடவுள் மேல பயமே இல்ல, வெறும் வன்மம் மட்டும் தான் இருந்திருக்கு. ராணியை எப்படியாவது பழி வாங்கியே தீரணுங்கிற வெறி மட்டும் தான் இருந்திருக்கு, அப்படிதானே? உனக்கு பதிலா பாட கூட்டிட்டு வந்திருக்கே கௌரி, இவ யார் தெரியுமா? சரிகமபா ப்ரோக்ராம்ல கண்டஸ்டண்டா இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும். நீ பாட ஆரம்பிச்சதும் இது கௌரியோட குரல் மாதிரியே இருக்கேன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு.
ஆனா சில பேருக்கு ஸ்ருதியும் சாரீரமும் சேரும்போது குரல் மாறும். அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தமன்னா, கத்துக்கிட்ட கலைக்கு யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அத காசுக்காகவும் சுயநலத்துக்காகவும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அத நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். ராணி, என்ன மன்னிச்சிடுமா. இந்த போட்டியில நீதாம்மா ஜெயிச்ச. இத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். தமன்னா, நீ நடந்த தப்ப சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா இது நீ கத்துக்கிட்ட கலைக்கு நீ செஞ்ச துரோகம். என்னால மன்னிக்கவே முடியாது. அதனால நீ பண்ண தப்புக்கு தண்டனையா ராணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுவும் என்னோட தீர்ப்பு தான். நான் இந்த போட்டியில தோத்து உன் கால்ல விழணும், உன் கையால அடி வாங்கிக்கின்னு இந்த வீட்டை விட்டு நான் போகணும். அவ்வளோ காண்டுல என் மேல. ஜட்ஜம்மா சொன்னது காதுல விழுந்துச்சுல, சீக்கிரம் கால்ல விழு. வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுக்கணும். நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் என்னால முடியாது. அது எப்படி தமன்னா முடியாதுன்னு சொல்லுவ? நீ ஜெயிச்சிருந்தா ராணிய உன் கால்ல விழ வச்சிருப்பல்ல. நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? ரொம்ப நன்றிங்கம்மா. எங்க வீட்டு கொலு விழாக்கு வந்தது மட்டும் இல்லாம உண்மையான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. நல்லவங்களுக்கு ஆண்டவன் எப்பவுமே துணையா இருப்பான். சரிம்மா, நான் வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. கௌரி வா. சார், நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். பத்மநாபா, இந்த வீட்டுல யாருமே ராணிய புரிஞ்சுக்கவே இல்லை. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் போட்டி நடக்கிறதுக்காக அவ என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருந்தா. ஆனா அவளை ஜெயிக்கணுங்கிற வெறியில நிலத்தடுமாறி என்ன வேணா பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பதான் ராணிய அடிக்க முடியும், வீட்டை விட்டு அனுப்ப முடியும், சொத்தை அடைய முடியும்னு நீங்க போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா மாறிடுச்சு பாத்தியா? நாம 1000 கணக்கு போடுறோம், ஆனா இறைவன் போடுற கணக்கு வேறையா தான் இருக்கும். பாரடா பது, பேராச கண்ணை மறைக்காம உன் பொண்டாட்டி, மக, மருமக எல்லாரையும் பார்த்து நடந்துக்க சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு பெரியவன். இதுக்கு மேல பேசி உன்னை அசிங்கப்படுத்த விரும்பல. சொதப்பி வச்சிருக்க, பேசாத. ஒண்ணுத்துக்கு லாய்க்கல. இந்த வீட்டுல நீ
ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேங்கிற. என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிக்க வச்சிருக்கேன். அம்மா இல்லம்மா. ஏக்கா என்னென்னமோ நடந்துச்சு. நானே கூட ஒரு கட்டத்துல கொஞ்சம் பயந்துட்டேன். எல்லாத்தையும் மீறி என்ன போட்டியில நீ ஜெயிக்க வச்சிட்ட. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் வேற சொத்தை வச்சு இந்த விளையாட்ட விளையாடிட்டேன்.